அனைவருக்கும் வணக்கம். நேத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல என்ன நெறைய விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாரா? என்னென்ன கூட்டணி பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். வேட்பாளர் பட்டியல் ஒண்ணு அறிவிக்கிறேன்ற மாரி ஒரு விஷயங்கள் நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அத பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நேயர்களே வணக்கம். நான் உங்கள் பிரணவ். வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றிக் கழகத்தினோட முதலாவது மாநில மாநாடு விசாலை அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருந்தது. எல்லாம் பார்த்திருப்போம். அதுக்கு ஈடான கூட்டம் இந்த மீட்டிங்லயும் வந்திருக்கு. இந்த 2வது மாநில மாநாட்டிலயும். கண்டிப்பா ஒரு 2,00,000 2,50,000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியுது. இந்த கூட்டத்துல நிறைய விஷயங்கள் சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவின்குமார் அப்படின்ற ஒருத்தங்க ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அத பத்தி எல்லா விஷயங்களும் பேசுவார் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டங்கள் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அந்த மீட்டிங்ல பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, ஹேண்டிகேப்ட் அதாவது ஹேண்டிகேப்ட் அதுக்கப்புறம் 3ஆம் பாலினத்தர்கள் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுனா கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லா கட்சியினரும் சொல்லக்கூடியதுதான். அதுல இது ஓரக்கட்டி வச்சிருவோம். இப்ப கூட்டணி விஷயத்துக்கு வருவோம். எங்க கூட கூட்டணி வரவங்களுக்கெல்லாம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் கடைசி ரொம்ப ரொம்ப ஒரு வருஷமா கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த விவாதத்தை கூட கண்டிப்பா தொடக்கி வச்சது விஜய் அவங்க அண்ணா கூட மிகையாகாது. ஏன்னா போன வருஷம் நடந்த மாநில மாநாடுல விசாலையில நடந்த மாநில மாநாடுல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இந்த ஆஃபர் கொடுக்குற விஷயம்லாம் வந்து பின்னாடி தான் இருக்கணும், மேடையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் மாதிரி வச்சாரு. ஆனா அது ஒரு ரிப்ளையா கூட வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில கொஞ்சம் சீட் ஏத்துறதுக்காக நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஷயத்த உறுதியா வச்சுட்டு இருக்காரு. 2வது ஏடிஎம்கேவ பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காரு. அதோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிச்சு நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருந்த கட்சி இன்னைக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அவங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா 2011 வந்து இந்த அணில்கள் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸை வந்து கூப்பிடுறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, விஜய் ஃபேன்ஸை ஏன் அணில் அப்படின்னு கூப்பிடு விஜய் ஃபேன்ஸை ஏன் வந்து அணில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, 2011 இந்த காலகட்டத்துல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களும், விஜய் அவங்களும் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வெற்றி பெறதுக்கு நாங்க அணில் மாதிரி நிப்போம். எப்படி ராமருக்கு இந்த ராமர் பாலம் கட்டுறப்ப இந்த அணில்லாம் வந்து சின்ன சின்னதா கல்லு வச்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி அந்த ராமருக்கு எப்படி அணில் உதவுச்சோ, அதே மாரி ஏடிஎம்கேவோட வெற்றிக்கு அணிலா நாங்க உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அறிக்கையெல்லாம் குறிப்பிட்டதா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாரி விஷயங்கள்னால தான் அதான் பின்காலத்துல வந்து ஏ டிவிகே அவங்களோட கட்சியினர் விஜய் ஃபேன்ஸ வந்து அணில்னு சொல்லி கூப்பிட காரணமா இருக்கு. ஸோ அப்படி ஏடிஎம்கேக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா வெற்றி பெறணும்னு உழைச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். ஸோ அத அப்படியே முழு சொத்த பூசணிக்கால மறைச்ச மாரி அந்த விஷயத்த அப்படியே அப்ரப்ட்டா மறைச்சிட்டு வந்திருக்காரு. அது நமக்கு கொஞ்சம் பார்க்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. 2வது விஜயகாந்த் அவங்கள கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ தேமுதிகவ அவங்களோட கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாமோ? ஏன்னா திரு விஜயகாந்த் அவங்களுக்கு இறப்புக்கு பின்னாடி ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ஒரு அனுதாபாலை இருக்குது. ரவீந்திர துரைசாமி அவர்கள் புள்ளிவிவர புலி அப்படின்னு சொல்லிட்டு இதே மீட்டிங்ல ஒரு 2 தடவ குறிப்பிட்டிருப்பாரு. ரவீந்திர துரைசாமி அவங்கள தான் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திரு ரவீந்திர துரைசாமி அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து ஒரு 23% வாக்கு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு 5% வந்து தெலுங்கு தாய்மொழி மக்களா வந்து வாக்களிச்சிருப்பாங்க. இந்த அவங்க போட்டியிட்ட இந்த விருதுநகர் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவங்களுக்கான அந்த அனுதாபாலையெல்லாம் வந்து ஒரு 5% வரைக்கும் வாக்கு வங்கி மொத்தமா தமிழ்நாட்டுல அந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல 23% வாக்கு வங்கியில ஒரு 5% இவங்க பங்களிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து அப்ப சொல்லிட்டு இருந்தாரு. ஆஹ் அந்த 5 அதே மாதிரி இப்போ ஒரு திரு விஜய் அவர்கள் வந்து தனியா போட்டி போட்டாலே ஒரு 15ல இருந்து 20% வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15% வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நல்லா ரெகக்னைஸ்டு கருத்து கணிப்பு வந்திருக்குது. அந்த விஷயம்லாம் வந்து ஜஸ்ட் இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்களா, அதுல கூட ஒரு 10ல இருந்து 15% அப்படி வருது அப்படின்ற அளவு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது கூட சேர்ந்து திரு விஜயகாந்த் அவங்களோட தேமுதிக கூட்டணியும் வந்து தேமுதிக கட்சியும் வந்து சேர்றது அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு பாக்குறாரோ அப்படின்றது எனக்கு தோணுது. திமுக விஜயை பார்த்து பயப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயப்படுது. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த காரணத்தை என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஏன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க குறி வைக்கிறாரு திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவா மோடியா லேடியா அப்படின்னு திரு ஜெயலலிதா அம்மா அம்மையார் அவங்க கேட்ட மாதிரி ஒரு டோன் கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய மக்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன எதுவும் தெரியலையா அப்படின்ற மாதிரி.
கரெக்டா அவர் சொன்ன வார்த்தை இஸ்லாமியர்கள் பேரை பயன்படுத்தினாரு. நீங்க அந்த பேர் பாருங்க. சோ மைனாரிட்டி ஓட் பேங்க குறி வைக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தெரியுது. கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து கண்டிப்பா வரும் அப்படின்றது கொஞ்சமாவது வரும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ மைனாரிட்டி ஓட்டுல வந்து முஸ்லீம் ஓட்டு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. அந்த ஓட்டு இப்ப டார்கெட் பண்ற அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இன்னும் அது தொடருவார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க இருக்கவங்க கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்குமா, மைனாரிட்டி ஓட்ஸ் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ கூட 2014 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்லாம் தனித்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸ்க்கும் டிஎம்கே அலையன்ஸ்க்கும் வந்து பிரிஞ்சுதான் அந்த மைனாரிட்டி ஓட்டு போச்சே தவிர, அப்ப அந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இப்ப நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம்கேக்கும் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் வித்தியாசம் இருக்கும் அவங்க தோத்த மார்ஜின். ஸோ ஒரு ஒரு 10ல இருந்து 15% வாக்கு வங்கி எடுக்க போறாங்க அப்படின்ற விஜய் அவங்க எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த ஒரு மைனாரிட்டி ஓட்டு ஒரு 15% இருக்கு. ஸோ ஒரு மைனாரிட்டி ஓட்டுல இருந்து ஒரு 7-8% என்ன எங்க இருந்து அந்த ஓட்டு எடுக்கலாம். மைனாரிட்டி ஓட்டு ஒரு 7-8% எடுத்துட்டாங்கன்னா ஸோ இது வந்து ஒரு டிஸ்டர்ப்டர் ஆயிடுவாரு. டிஎம்கே ரூலிங் அலையன்ஸுக்கு ஒரு டிஸ்டர்ப்டர் ஆயிடுவாரு. ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்போ வந்து பலப்படும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய இந்துஸ் வாக்கு மைனாரிட்டி வாக்ஸ் இதுல இருந்து அவர் வாக்கு வங்கி பிரிச்சுட்டார் அப்படின்னா அது டிஎம்கே அலையன்ஸ்க்கு கூட வந்து செட்பேக்கா விழுகும். மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. திரு எம்ஜிஆர் அவர்களே வந்து அவங்க முதலமைச்சர் வந்து முதலாவது சட்டமன்ற தேர்தல் சந்திக்கக்கூடிய அதிமுக ஆரம்பிச்சு அவர் 4 வருஷம் களப்பணி செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவங்க வந்து தொண்டர்கள் கிட்ட சொல்லுவாங்கன்னா 234 தொகுதியிலும் யார் போட்டு போடல எனக்கு தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாணியில திரு விஜய் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 234 தொகுதியில நான் தான் வேட்பாளர். அவர் மதுரை கிழக்கு மதுரையில ஒரு தொகுதியை சொல்ல ஆரம்பிச்சாரு. சொன்னது ஓகே செல்லூர்ராஜ் அவங்க தொகுதியில தான் நிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா தொண்டர்களும் கத்த ஆரம்பிச்சவங்க அவங்களே வந்து நீங்க வீடியோ நீங்களே போய் பாருங்க சைலண்டா ஆரம்பிச்சிட்டாங்க. 234 தொகுதியில் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானே ஒரு சர்ப்ரைஸ் ஆனேன். போட்டியிட போற தொகுதி வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாருன்னா அட்லீஸ்ட் திரு விஜய் அவங்க வந்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது 234 தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர். எந்த தொகுதியில போய் நிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச மதுரையில தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருந்தோம். அந்த சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். ஆட்டோ சேனல் கிளைம் பண்ணுவாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். திரு விஜய் அவர்கள் மெயினா என்ன சொல்றதுன்னா 67-77 நடந்த மாற்றங்கள்லாம் வந்து 26 நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 27 சட்டமன்ற தேர்தல் வந்திருந்ததுன்னா ஒரு ரைமிங்கா கூட இருந்திருக்கும். 66, 77, 27 அப்படின்னு ஒரு ரைமிங்கா கூட இருந்திருக்கும். அப்போ திரு அண்ணாதுரை அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் சந்திச்சு தோல்வி அடைஞ்சு திருப்பி களப்பணிகள்லாம் செஞ்சு திரு எம்ஜிஆர் அவங்க அப்படின்ற ஒரு உள்ள வந்து மக்கள் கூட்டத்தை வந்து அவங்க ஈர்த்து அதுக்கப்புறம் அவங்களோட அந்த கூட்டத்துல இவங்க எல்லாம் பேசி அப்படி ஓட்டு வங்கி உருவாக்கி 1967 வந்து திமுக அரசாங்கம் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி திமுக வந்து 2 தடவை கண்டினியூஸா ஜெயிக்கிறாங்க. 1967 அதுக்கப்புறம் 71 ஜெயிக்கிறாங்க. 71 ஜெயிக்க வந்து திரு எம்ஜிஆர் அவங்களோட பங்குலாம் இருக்கு. அப்ப இந்த கூட்டத்தை சேர்த்தது அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றப்பெல்லாம் வெளியே வராரு. வெளியே வந்து அவரு எம்ஜிஆர் அவங்க அதிமுக அப்படின்ற கட்சி ஆரம்பிக்கிறப்ப திமுக இருந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள் மாநில அளவுல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் வந்து இங்க வராங்க. திரு கலைஞர் அவங்களே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே ஏன் எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கணும் ஒவ்வொரு உறுப்பினரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா திரு எம்ஜிஆர் அவங்களுக்கு மட்டும்தான். ஏன் எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கின அப்ப சைததுரைசாமி அவங்களாம் அந்த எலுமிச்சம்பழம் மாலை போட்ட கதையெல்லாம் நீங்க போய் கேளுங்க. அது சுவாரஸ்யமா இருக்கும். ஏன் எம்ஜிஆர் அவங்க கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில எம்எல்ஏவா இருந்து ஒரு பெரிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்கு பொருளாளராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவங்க வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. 4 வருஷம் ஆல்ரெடி அரசியல் வைக்கப்பட்ட தொண்டர்கள் வச்சுக்கிட்டு களப்பணி செஞ்சாரு. 4 வருஷம் அவரும் போராடினாரு. 77 ஆட்சி பிடிச்சாரு. சோ அதுல எந்த விதத்திலையும் திரு விஜய் அவங்களுக்கும் அந்த 67, 77 கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா முன்னாடி ஒரு 2.5 லட்சம் பேர் அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறப்ப அவங்க அழுதுட்டாரு. நம்ம பாக்குற கண்கள் நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் வந்து கண்கள் வந்து பார்க்க முடியுது. சோ தொண்டரா ஒரு அரசியல் கட்சி தலைவரா கண்டிப்பா பேசதான் செய்வாரு. ஆனா நான் உங்ககிட்ட அப்படி நடக்கதான் போகுதுன்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லிதான் ஆகணும். நான் உங்ககிட்ட சொல்றேன். திரு விஜய் அவர்களோட மாநாடு ஸ்பீச்சை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டர்களுக்கு இது வந்து ஒரு சக்கரை பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.